எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 12வது சர்க்கம் பார்க்கலாம். மனோஜவம் மாருததுல்லிவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மாருதி அந்த அரண்மனையில் மத்தியில் இருந்த கொடிபடர் இல்லங்கள், சித்திரக்கூடங்கள், இரவு கால சயன கிரகங்கள் ஆகிய எல்லாவற்றையும் சீதையை காணும் ஆவலில் சுற்றி பார்த்தார். இது மாருதியின் மனவேதனை. ஆனால் அழகிய திருமுகம் கொண்ட சீதையை மாத்திரம் காண முடியவில்லை. பிறகு மகாவானரன் ரகுநந்தனின் பிரிய மனைவியை பார்க்க முடியாமல் சிந்திக்கலானார். சீதை இறந்திருப்பாளோ? அப்படியில்லை எனில் அந்த மைதிலி ஏன் இன்னமும் என் பார்வையில் கிடைக்கவில்லை? சீதை ஒரு பதிவிரதை. தனது ஒழுக்கத்தை எப்பாடுபட்டும் காப்பாற்றிக் கொள்வதில் தீவிரமானவள். நல்லோர்களின் வழி நின்றவள். அரக்கர் தலைவனோ மகா துஷ்ட கர்மங்களை செய்பவன். அவன்தான் அவளை நிச்சயமாக கொன்றிருப்பான். ஒரு கால் ஜனககுமாரி வேறு விதமாக இருந்திருப்பாளோ? அரக்கப் பெண்கள் குரூரமானவர்கள், கோரமானவர்கள், களையற்றவர்கள், பெரிய முகங்கள் படைத்தவர்கள், நீண்ட குரூரமான பார்வை கொண்டவர்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்த பயத்திலே ஜானகி இருந்திருப்பாளோ? சீதையை பார்க்காமல் எனது திறமையை இழந்து வெகு காலம் வானரர்களுடன் காலம் கடத்தி நேரத்தையும் வீணாக்கி சுக்ரீவனின் அருகாமையில் தான் என்னால் என்ன செய்ய முடியும்? அவன் வானரன், பலவான், கடுமையான தண்டனை விதிப்பவன். அந்தப்புறம் முழுவதையும் தேடியாகிவிட்டது. ராவணனின் மனைவிமார்கள் அனைவரையும் பார்த்தாகிவிட்டது. நங்கை நல்லாள் சீதை மாத்திரம் தென்படவில்லையே. எனது முயற்சி முழுவதும் வீணாகி போனதே. நான் திரும்பி சென்ற பிறகு வானரர்கள் ஒன்று சேர்ந்து கூடி என்னிடம், வீரனே, அங்கு சென்ற பிறகு நீ என்ன செய்தாய்? அனைத்தையும் எங்களுக்கு கூறு என்று கேட்பார்களே. அப்பொழுது ஜானகியை பார்க்காத நான் யாது கூறுவேன்? காலம் கடந்து விட்டதால் அவர்கள் உயிரை நிச்சயம் துறந்திருப்பார்கள். கடலின் அக்கறைக்கு சென்ற பிறகு என்னை பார்த்து பெரியவர் ஜாம்பவானும் அங்கதனும் கூடியிருக்கும் வானரர்களும் என்ன சொல்வார்களோ? இப்பொழுது இவற்றையெல்லாம் நான் ஏன் சிந்திக்க வேண்டும்? எடுத்துக்கொண்ட காரியத்தை விடாமுயற்சியுடன் தொடர வேண்டும். இப்பொழுது நான் மனம் தளர்ந்து போய் உற்சாகத்தை இழந்துவிடக்கூடாது. உற்சாகம் தான் செல்வங்கள் அனைத்துக்கும் மூல காரணம். உற்சாகம்தான் பேரானந்தம். உற்சாகம்தான் எல்லா காரியங்களுக்கும் மக்களை ஈடுபடுத்தக்கூடியது. எந்த மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் அதை உற்சாகமாக செய்து வெற்றியாக முடிக்க தர வல்லது. ஆகையால் மனம் தளராத உயரிய முயற்சியை நான் மேற்கொள்வேன். மது அருந்தும் பானக்கூடங்கள், பூங்குடில்கள், சித்திரக்கூடங்கள், விளையாட்டு இல்லங்கள், பூங்காக்களோடு கூடிய குறுக்கு வீதிகள், வாகனங்கள் இவற்றையெல்லாம் எண்ணி அனுமன் மறுபடியும் தேடுவதில் முனைந்தார். பூமிக்கடி அடியில் கட்டப்பட்ட சுரங்க அறைகளையும், நார்சந்தி மாட வீதிகளையும், வீட்டிற்கு பின்புறம் கட்டப்பட்ட விடுதி இல்லங்களையும் தேடினார். மகாவானரன் எல்லா இடங்களையும் சுற்றி சுற்றி சஞ்சாரம் செய்தார். சில இடங்களில் தடுக்கி விழுந்தும், சில இடங்களில் விழுந்தும் எழுந்தும் சிரித்தார். மகாவானரன் எல்லா இடைவெளிகளையும் சுற்றித் திரிந்தார். ராவணனுடைய அந்தப்புறத்தில் வானரன் சென்று பார்க்காத இடம் 4 அங்குல இடைவெளி கூட இருக்கவில்லை. சபா மண்டபங்கள், நடைவாவிகள், தாமரை பொய்கைகள், இப்படி எல்லா இடங்களையும் அவர் தேடி பார்த்தார். அவர் பார்த்தவர்களின் பல அரக்கியர்கள், பலவிதமான உருவங்கள் கொண்டவர்கள், விகாரமானவர்கள், உருவத்தில் இணையில்லாத பேரழகிகள், தலை சிறந்த வித்யாதர ஸ்ரீகளை பார்க்க முடிந்தது. ராவணன் படையெடுத்து பலாத்காரமாக கொண்டிருந்த நாக கன்னிகைகள் நல்ல நிறம் கொண்டவர்களாகவும் முழு நிலவை போன்ற ஒளிர்முகத்தை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களையெல்லாம் பார்த்த வானரன் நீண்ட புஜங்களை கொண்ட அந்த ஹனுமான் அங்கே அழகான இடையை படைத்த சீதையை பார்க்க முடியவில்லை. அதனால் ஏக்கத்தில் துயர் எய்தினார். வானர வீரர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டார்கள். தானும் சமுதிரத்தை தாண்டி வந்தாகிவிட்டது. இவையெல்லாம் இப்பொழுது வீணாகி போயிற்றே என்று வாயுமைந்தன் புஷ்பக விமானத்திலிருந்து கீழிறங்கி கவலையில் ஆழ்ந்தார். அவரது மனம் துயரத்தில் வாடியது. 12வது சர்க்கம் முடிந்தது. அசாத்திய சாதக சுவாமிம் அசாத்தியம் தவக்கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. ஜெய் ஹனுமான்.